ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கு ஏத்தர் ரெஸ்ட்டால் நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு சீட் சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இன்றைக்கி நம்ம எப்பவும் பிடிச்ச ஒரு ஸ்பாட்டில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவை ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஏத்தர் ரெஸ்ட்டால் சீட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உள்ள அந்த ஃபோம்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்குங்க. ஆனால் அந்த சீட் கவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு லோ குவாலிட்டியில் அவங்க காஸ்ட் காம்ப்ரமைஸ் அப்படின்ற விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். அதாவது ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க, அந்த கொடுக்குறப்போ அந்த சீட்ஸில் கம்ப்ளீட்லி கீழே வரைக்கும், அதாவது உள்ள வரைக்கும் ஃபோல்ட் ஆகி கவராக கூட இல்லாத அளவுக்கு தான் அந்த சீட் கவர் அப்படின்றது இருக்குது. நியர்லி இதை நம்ம ஷோரூமில் வாங்கினோம் அப்படின்னா இந்த சீட் கவர் அட்லீஸ்ட் ஒரு 1200 ஒரு 1500 உள்ளேயாவது வரும். அட்லீஸ்ட் 800 ஒரு 1200 ஆவரேஜ் வச்சுப்போமே. இங்கே பின்னாடிலாம் பாருங்கள், கம்ப்ளீட்டாக அந்த சீட் கவர் அப்படின்றது உள்ளே வரைக்கும் போய் வளைஞ்செல்லாம் இருக்கவே இருக்காது. சும்மா நம்ம ஏதோ மேலே ஒரு லேயரை மாட்டி விட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த சீட் கவர் அப்படின்றது இருக்குங்க. ஸோ நீங்கள் எல்லா சைடுமே பாருங்கள், இப்போ பாருங்கள் தூக்குறேன், அதாவது கம்ப்ளீட்டாக அந்த சைடு ஃபுல்லாக எல்லாமே தண்ணி உள்ளே இறங்குற அளவுக்கு, அது ஊறி போகிற அளவுக்கு அந்த குவாலிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ நான் சீட் கவரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சீட் கவரை ஓப்பன் பண்ண பிறகு அங்கே நீங்களே பாருங்கள் எப்படி பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ தான், இதுதான் ஏத்தர் ரெஸ்ட்டால் இருக்கக்கூடிய சீட். நல்லாயிருக்கும். சீட்டு மேலே போட்டிருக்கிற கவரோட குவாலிட்டி அப்படின்றது இப்படி தான் இருக்கும். எல்லா சைடும் உங்களுக்கு லாக் போட்டு மாட்டியுமே எப்போனாலும் தேவைனாலும் உங்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றது. இதை பேசாமல் இன்னும் கொஞ்சம் நல்ல கர்வ்டாக வளைஞ்ச பிறகு இந்த லாக் போடுற சிஸ்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா கூட இந்த கவர் இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னொன்று, அந்த கார்னரெல்லாம் ரொம்ப வளையுதுங்க. வளையிறதே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்படி தான் இந்த ஏத்தர் அப்படின்றது இந்த மாதிரியான விஷயத்தோட இருக்குது. ஸோ உள்ள ஃபோம் அப்படின்றது நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுவுமே நனையறதுக்கு நிறைய வாய்ப்பை இது உருவாக்கி தருது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. உள்ளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இது இவ்வளோ காஸ்ட்டு கொடுத்து வாங்கி நமக்கு இந்த மாதிரி இருக்கும்போது இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அண்டு இப்போ தான் ஓவரால் உங்களுக்கு வியூ காட்டியிருக்கேன். மற்றபடி உங்களுக்கு சீட் குவாலிட்டி க்ளோஸ் ஆகும்போது நல்லா குவாலிட்டியாக மூவ் ஆகிறது மற்ற எல்லாமே இருக்குங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏத்தரில் இட் இஸ் வெரி வெரி ஃபைன். ஸோ அதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நான்